கடந்த வருஷம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பிரயாக்ராஜ்ல மகா கும்பமேளா நடந்துச்சு. இந்த விழாவில் ருத்ராஜ மாலைகளை வித்த இண்டோரை சேர்ந்த மோனலிசா மக்கள் மத்தியில ரொம்பவே வைரலானாங்க. எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாம இயற்கையாவே இவங்க அழகா இருக்காங்க அப்படின்னும் இவங்க கண்கள் ரொம்ப அழகா இருக்குன்னு நிறைய பேர் மோனலிசா பத்தி சோசியல் மீடியால பேசிட்டு வந்தாங்க. இவங்களை பார்க்கவே நிறைய பேர் மகா கும்பமேளா விழாவுக்கு போனாங்க. அந்த அளவுக்கு மோனாலிசா மக்கள் மத்தியில கவனத்தை ஈர்த்தாங்க. இது மூலமா இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் கிடைச்சது. இந்த ஒரு சூழ்நிலையில மோனாலிசாக்கு நடிகர் ஃபர்மான் கான் அப்படிங்கிறவர் கூட இன்னைக்கு கேரள திருவனந்தபுரம்ல இருக்கிற நயினார் கோவில்ல கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்ப எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. மோனாலிசா திடீர்னு கேரளால திருமணம் பண்ண காரணம் மோனாலிசாவோட அப்பா அவர் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு அழுத்தம் கொடுத்திருக்காரு. இதனால மோனாலிசா வீட்டை எதிர்த்து காதலன் ஃபர்மான் கானை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. மேலும் மோனாலிசாவோட அப்பா கேரளா வந்து அவங்கள மறுபடியும் சொந்த ஊருக்கே அவங்க விருப்பத்தை மீறி கூட்டிட்டு போக இருக்கிறதாகவும் ஃபர்மான் கானை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி பாதுகாப்பு கேட்டு மோனாலிசா கேரளா தம்மனூர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் புகார் கொடுத்திருக்காங்க. போலீஸும் 2 பேரும் மேஜர் அப்படிங்கிறதுனால இவங்க திருமணத்தை இவங்க பெற்றோரால தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி குடும்பத்தை எதிர்த்து மோனாலிசா இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட திருமணத்துக்கு பல அரசியல் தலைவர்களும் வந்து இதுதான் ரியல் கேரளா ஸ்டோரின்னு பேசியிருக்காங்க. தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படம் லவ் ஜிஹாதை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துக்கு கேரளா மாநிலத்துல கடும் எதிர்ப்புகள் எழுந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில மோனாலிசா முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஃபர்மான் கானை கேரளால கரம் பிடிச்சிருக்கிறது இந்த படத்துக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இருக்குன்னு கேரளாவை சேர்ந்த அரசியல் கட்சி மற்றும் இயக்க தலைவர்கள் பெருமையா பேசிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி மோனாலிசாவோட திருமணம் சோசியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு.